எல்லாம் அல்ல அல்லாஹ் மனிதர்களை புனிதர்களாக ஆக்கவே பிரியப்படுகிறான். இந்த வாழ்க்கை புனிதத்துவத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். சொற்ப காலம் அது அழகாக வேண்டும், அமைதியாக வேண்டும், அன்பு தழும்பி இருக்க வேண்டும். அன்பு தழும்பி வாழும் வாழ்க்கை அது ரொம்ப அழகானது. அமைதியான வாழ்க்கை மனிதனின் ஆயுளை கூட பலப்படுத்துகிறது. படைத்தவனின் பெரும் விருப்பமெல்லாம் மனிதன் பண்பட வேண்டும், பக்குவப்பட வேண்டும். ஆன்மீகம் என்பது ஒரு அழகான வாழ்க்கை. அவன் பண்படுத்தியவர்களே இறை நேசர்கள் என்று அடையாளம் காட்டப்படுகிறார்கள். இந்த உலகத்தில் இறை நேசர்கள் யார் என்று நான் கூடுதல் விளக்குவதற்கு இல்லை. அல்லாஹுவால் பண்படுத்தப்பட்டார்கள். ஆசைகளை கட்டுப்படுத்தியவர்கள், உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் ரொம்பவே அமைதிப்படுத்தியவர்கள், பெருமைக்கு அப்பாற்பட்டு வாழ்ந்தவர்கள், இதய துடிப்பில் இறைவனுக்கு இடமளித்தவர்கள். வாழ்க்கை எப்போதுமே அவர்கள் மங்களமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆக்கி கொண்டவர்கள். மங்களம் என்பது ஏதோ ஒரு வைபவத்திற்கு சொந்தம் அல்ல. மகிழ்ச்சி என்பது ஏதோ ஒரு நிகழ்வுக்கு சொந்தம் அல்ல. மொத்த வாழ்க்கையையும் மகிழ்ச்சி ஆக்கி கொண்டவர்கள். அல்லாஹ் நாடியவர்களை மாத்திரம் தேர்ந்தெடுக்கிறான். அல்லாஹு யஜ்தபி இலைஹி மையஷா, அவன் நாடியவர்களை தேர்ந்தெடுக்கிறான். இங்கே நான் வந்திருக்கும் எல்லோருக்கும் சொல்வேன், மிகச்சிறப்பான இந்த விழாவில் நான் என்ன பாடம் பெற வேண்டும், எதை சுமந்து விடைபெற வேண்டும்? எங்கள் தாய்மார்களுக்குமாக இது மனிதர்களை பண்படுத்துகிற விழா. நம்முடைய நோக்கமெல்லாம் ஒவ்வொரு தனி மனிதனும் ரொம்பவே அழகாக வேண்டும். நான் இந்த மண்ணை விட்டும் போகிற போது என்னை சுற்றி இருக்கிறவங்க நல்ல மனுஷன் போகிறார் என்று சொல்ல வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. நல்ல மனிதன் என்ற அந்த முத்தாய்ப்பான பெயர் நான் வாடும் காலமெல்லாம் தக்க வைக்க வேண்டும். வாழ்ந்து முடிவதல்ல வாழ்க்கை, முடிந்த பின்னாலும் வாழ வேண்டும். மனித இதயங்களில் ஆள வேண்டும். நான் வாழ்ந்தேன் மறைந்தேன் என்பதை தாண்டி வாழ்ந்து மறைந்த பல பேர்களை பற்றி திருக்குர்ஆன் பேசுகிறது. வரலாறு தங்க எழுத்துக்களால் பதிவு செய்து வைத்திருக்கிறது. அவர்கள் மாண்பு நிறைந்த மனிதர்கள். அல்லாமா தின்னூனில் மிஸ்ரி வரலாற்றின் வெளிச்சம், இறை தேடுதல் உடையவர்கள், வேட்கை உடையவர்கள். இறைவன் தேட வேண்டும், அவனை தேடுவதில் இன்பம் இருக்கிறது, ஈடுபாடு இருக்க வேண்டும். அது ரொம்ப பசுமையான மகிழ்ச்சி. அது அவன் அன்பும் நெருக்கமும் தான் நம்மை வாழ வைக்கும். அவன் இல்லாது உலகம் இல்லை என்று எல்லோரும் ஒத்துக்கொண்டோம். அவன் இல்லாது நான் பிறக்க முடியாது என்று ஏற்கிறோம். அவன் இல்லாது நான் வாழ முடியாது என்று நம்புகிறோம். எனக்கு உணவளிப்பவனும் உடையளிப்பவனும் வாழ்வளிப்பவனும் வளமாக்குவனும் நான் படுத்தால் தூக்கி நிறுத்துபவனும் அவன்தான் என்று நம்புகிறோம். அந்த இறைவனை நோக்கி என் பயணம் இருக்க வேண்டும். அவனை அடைவதில், அவனோடு நெருக்கம் பெறுவதில் இறை நேசர்களின் பங்கு மகத்தானது. இறை நேசர்கள் அவன் நேசத்திற்காகவே தங்கள் சுவாசத்தை ஆக்கி கொண்டவர்கள். மனிதர்களால் நேசிக்கப்படுகிற வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. மனிதர்களை ஆளுகிற அல்லாஹுவால் நான் நேசிக்கப்பட வேண்டும், அது இன்னொரு வாழ்க்கை. இரண்டு பேர்களின் நேசமும் உனக்கு தேவை என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனித இதயத்திலும் இடம் வேண்டும், இறைவனிடத்திலும் உனக்கு அங்கீகாரம் வேண்டும். மனித இதயத்திலே இடம் பெறுகிற வாழ்க்கை அது ரொம்ப பரிசுத்தமானது. அதைவிட பன்மடங்கு பரிசுத்தம் இறைவனிடத்தில் எனக்கு ஒரு அங்கீகாரம். அல்லாமா தின்னூனில் மிஸ்ரி உலக அரங்கில் வரலாற்றின் மகுடமாக திகழ்ந்தவர்கள், மிகப்பெரிய தியானத்தில் வாழ்ந்தவர்கள், அதிகமாக அவனை நினைவு கூறியவர்கள். நம்முடைய தியானம் என்பதிலே திக்ர் இருக்கிறது. அவனை பற்றியே உச்சரிக்கிற வாழ்க்கை, கனவும் அவனாக, நினைவும் அவனாக, ஓடும் இரத்தத்திலும் அவன் தொடர்பை ஓடவிட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அதில்தான் எத்தனை இன்பம், எத்தனை அமைதி, எத்தனை மகிழ்ச்சி. கலகமில்லாத வாழ்க்கை, கவலை இல்லாத வாழ்க்கை. கவலையும் கலகமும்
மனிதனை படாத பாடுபடுத்துகிறதா இல்லையா? அதிகாரம் இருக்கிறது, ஆட்சி இருக்கிறது, பணம் இருக்கிறது, மதிப்பு இருக்கிறது, மரியாதை இருக்கிறது. ஆனால் மனதில் அமைதி இல்லை என்றால் அதற்கு என்ன அழகான வாழ்க்கை என்று பெயர் தர முடியும்? எல்லாம் இருக்கிறது என்பதை தாண்டி நான் அமைதியாகவும் வாழ வேண்டும். அமைதியை நான் கொடுக்கிறேன் என்கிறான் இறைவன். நிம்மதி என் கையில் இருக்கிறது என்கிறான். என் நினைவில் நீ வாழ்ந்தால் உன்னை நிம்மதியாக ஆக்குவேன் என்கிறான். அந்த நசீபை எல்லாருக்கும் தருவானாக. அவன் நினைவை மறப்பது எப்படி நியாயம்? அது எந்த வகையிலே பாக்கியம்? என் பிள்ளையை கூட நான் மறப்பதில்லை. என்னை பெற்றெடுத்த பெற்றோர்களை மறப்பது அநீதி என்று நினைக்கிறேன். எனக்கு தோள் கொடுத்தவனை, துணை நின்றவனை, தூக்கி நிறுத்தியவனை மறப்பது நன்றி இல்லா தன்மை என்று நினைக்கிறேன். நான் வருவதற்கும் உருவாகுவதற்கும் இங்கே வாழ்வதற்கும் இன்னொரு உலகத்தில் என்னை அழகுபடுத்துவதற்கும் ரப்பே மிகப்பெரியவன், ஆண்டவனே மிகப்பெரியவன். அவனை மறப்பது அது அழகானதா? நியாயமானதா? அது மனிதனுடைய பண்புக்கு சொந்தமானதா? என் மனைவியை மறந்தால் பல பேர் குறை சொல்கிறார்கள். தாயை மறந்தால் என்னப்பா பெத்த தாயை மறந்து விட்டாய் என்கிறார்கள். என் தாயே உருவாக காரணமான என் இறைவனை நான் மறப்பது? அவனை நினைக்கிற போது சரியாகிறேன், நிம்மதி பெறுகிறேன். என் பயணமும் நிம்மதி, என் ஊரும் நிம்மதி, என் வீடும் நிம்மதி. பல பேருக்கு ஊரில் நிம்மதி, நாட்டில் நிம்மதி, வீட்டில் நிம்மதி இல்லை. நிறைய பேர் வீட்டில் இருக்கிறதே இல்லை. அங்கே சலசலப்பே வாழ்க்கையாகி போனதால் எங்கேயாவது வெளியிலேயே இருக்கணும்னு நினைப்பவங்க, ஒரு நாள் லீவுனா லாட்ஜி போட்டு தங்குறவங்கலாம் இருக்கிறாங்க. ஏன்? வீட்டில் நிம்மதி இல்லை. என் வீடும் நிம்மதியாக வேண்டும். என் வீட்டில் நான் பெறும் நிம்மதி, என் மனைவி மக்கள் அந்த காற்றை சுவாசிக்க வேண்டும். அதனால் இறை நேசம், இறை நெருக்கம். அவன்தான் எல்லாம். என்னை படைத்து ஆள்பவன் மாத்திரமல்ல, என்னை அழகு பார்ப்பவன். தில்னூனில் மிஸ்ரி மிகச்சிறந்த இறை நேசன். எப்பவுமே அவன் நினைவில் இருப்பார். ஒரு நாள் அவர் போகிற இடத்தில் அல்லாஹ் அல்லாஹ் என்ற அந்த தியானத்தில் புறப்படுகிற திக்ரு சப்தம் கேட்குது. இங்கே பார்க்குறாங்க இல்லை, இங்கே பார்க்குறாங்க இல்லை, வடக்கு இல்லை, தெற்கு இல்லை, மேலும் கீழும் நாலாபுரத்திலும் யாருமே இல்லை. திசைகளிலெல்லாம் திரும்பும் போதும் இறைவனை உச்சரிக்கிறவர்கள் காணப்படவில்லை. ஆனால் அல்லாஹ் அல்லான்னு சத்தம் கேட்குது. அப்படி திரும்ப திரும்ப சுற்றி பார்த்து கிடைக்காத போது இறைவன்ட என்னப்பா இது சத்தம்னு கேட்கணும்னு மேலே பார்வை உயர்த்தினால் மேலே அந்தரத்தில் ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் காற்றுக்கு மேல் இருக்கிறார். இறைவன் என்னை உயர்த்த நாடினால் அந்த சக்தி உலகத்தில் மனிதர்களால் கொடுக்க முடியாத சக்தி, மனிதர்களால் ஆள முடியாத சக்தி. ஒரு எல்லைக்கு மேல் நான் உயர முடியாது. ஒரு எல்லைக்கு மேல் என்னுடைய தகுதியை வளர்க்க முடியாது. படைத்தவனே வளர்க்க நினைத்தால் அந்த வளர்ச்சியை தடுக்கும் அதிகாரம் மனிதர்களுக்கு இல்லை. அவர் ஆகாயத்தின் மீது காற்றிலே உட்கார்ந்திருக்கிறார். ஒரு பார்வை பார்க்கிறார் அல்லாமா தில்னூனில் மிஸ்ரி. அவர் தான் அல்லாஹ் அல்லான்னு சொல்லிட்டு இருக்கிறார். மெய் செலுத்து போயிட்டாங்க. நம்ம இறைவனை நினைக்கிறோம். காடுகளிலும் வனாந்தரங்களிலும் கடலோர பகுதிகளிலும் போய் அல்லாஹ் அல்லாஹ் என்று அவன் நினைவில் நான் அமைதியும் நிம்மதியும் பெறுகிறேன், அவன் நெருக்கம் பெறுகிறேன். இவர் காற்றுக்கு மேல் இருக்கிறார் என்றால் என்னை விட ஒரு மாண்பாளர் இல்லையா என்று யோசிக்கிறார். அவர்கிட்டையே கேட்டாராம், கைஃப ஜலஸ்தஃபில் ஹவா, நீ எப்படிப்பா காற்றுக்கு மேலே போய் உட்கார்ந்தா என்று கேட்டார். அவர்கிட்டையே கேட்கிறார், கைஃப ஜலஸ்தஃபில் ஹவா, காற்றுக்கு மேலே போய் எப்படி உட்கார்ந்தாய்? அவர் சொன்ன பதில் ரொம்ப அழகானது. ஹவா என்றால் அரபி சொல்லுக்கு காற்று என்று பொருள். அதே ஹவா என்றால் மனோ இச்சை என்றும் பொருள். மனோ இச்சைக்கும் அரபியில் ஹவா, காற்றுக்கும் ஹவா. அவர் சொன்னார், ரொம்ப அழகாக சொன்னார், தரக்து ஹவாய லி ஹவா, இந்த ஹவாவை, இந்த ஹவானா மனோ இச்சையை அந்த ஹவாவில் பறக்க விட்டேன். இந்த ஹவாவை அந்த ஹவாவில் பறக்க விட்டேன்.
ஃபஅஜ்லஸனில்லாஹு ஃபில் ஹவா, அல்லாஹ் என்னை அந்த காற்றின் மீதே அமரச் செய்தான் என்றார். நான் மனோ இச்சையை காற்றில் பறக்க விட்ட போது ரொம்ப சந்தோஷம். அவர் சொன்ன வார்த்தை இங்கே எல்லோருக்குமான பாடம். அது எல்லோரும் தங்கள் இதயத்தில் பதிவு செய்ய வேண்டும். மனிதனின் வளர்ச்சியை, மனிதனின் உயர்வை, இறை நேசத்தை, இறை நெருக்கத்தை மனிதனோடு அமைவதற்கு தடுக்கிற ஒரு பெரிய சக்தி தான் மனோ இச்சை. அல்லாஹ் கேட்பான் திருக்குர்ஆனில், அஃபரைத மனித்தகத இலாஹு ஹவா அஃப அந்த தக்கூன் அலைஹி வக்கீலா. நபிகள் நாயகம் சில பேர் நேர்வழிக்கு வரலேன்னு வருத்தப்பட்டாங்க, கவலைப்பட்டாங்க. அல்லாஹ் சொன்னான், அவன் மனோ இச்சையை தெய்வமாக எடுத்துக்கொண்டவன். அவனுக்கு தெய்வம் மனோ இச்சை. மனம் சொன்னால் எடுப்பான், மனம் சொன்னால் விடுவான். மனம் வாழ்க்கையாக்கி கொண்டவன், மனமே இறைவனாக்கி கொண்டவன், மனோ இச்சைக்கு பின்னால் வாழ்கிறவன். அவனுக்கெல்லாம் தாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும் என்று அல்லாஹ் கேட்டான். அல்லாஹ் நம்மை அந்த நிலையிலிருந்து பாதுகாப்பானாக. இன்னைக்கும் நம்ம பல பேர் நம்ம ஆசை ஒன்று வந்துச்சுன்னா அதை அடையணுங்கிற முயற்சி எடுக்கிறோம். வழிமார்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம், அவங்க ஆசை வந்தால் அடைக்கிடுவாங்க, ஆசைக்கு இடம் கொடுக்கறது இல்லை. மனசில் ஒரு விருப்பம் வந்தால் விருப்பத்தை பூர்த்தி செய்கிறது இல்லை. அன்றைக்கி என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், ரொம்ப நாள் ஆசை ஹதரத். அவர் சொன்னார், ரொம்ப நாள் ஆசை. அவர் ஒரு உணவை சொல்கிறார், எல்லா இடத்துலையும் இப்போ அந்த உணவு வந்துட்டு, அந்த உணவு முன்னால் குறிப்பிட்ட நாட்டில் இருந்துச்சு, இப்போ எல்லா இடத்துலையும் வந்துட்டுன்னு சொல்லுங்கள்ல. அவர் சொன்னார், ரொம்ப நாளாக எனக்கு மந்தி சாப்பிடணும்னு ஆசைன்னார். ரொம்ப நாளாக எனக்கு மந்தி சாப்பிடணும்னு ஆசை, அதை அடைஞ்சே தீரணுன்ட்டு பயணமாகி சாப்பிட்டுட்டு வந்துட்டேன்னார். நான் சொன்னேன், நீங்கள் கொடுத்து வச்ச ஆள் தான். இங்கே மார்க்கம் சொல்வது என்ன தெரியுமா? ஆசை வரும்போது அடக்கினால் நீ அல்லாஹுவால் தேர்வு செய்யப்படுகிறார். ஆசையின் போது அடக்கும் போது, ஆசைக்கு இடம் கொடுக்காமல் நீ அடக்கி கொண்டால் அல்லாஹ் உன்னை தேர்ந்தெடுக்கிறான். எத்தனை பெரிய மனிதர்கள் இந்த உலகத்தில் தன் விருப்பத்தை இடம் கொடுக்காது. உன் ஆசைக்கும் நஃப்ஸுக்கும் உன் ஷைத்தானுக்கும் நீ மாறு செய்து விடு. அவங்க ரெண்டு பேரும் சொல்ற அறிவுரை அழகாத்தான் இருக்கும், எச்சரிக்கை என்றார் அல்லாமா ஷரஃபுத்தீன் பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அழகான அறிவுரை சொல்வாங்க. சாப்பிட்டா நல்லதுப்பா, தெம்பா இருப்பேன்னு சொல்லுவாங்க. சொல்லுகிற அறிவுரை அழகா இருக்கும், ஆனால் எச்சரிக்கை. ஒயின் ஹுமா மஹலா கண்ணு சஹா ஃபத்தஹிமி என்றார் இமாம் ஷரஃபுத்தீன் பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நான் எல்லோருக்குமாக சொல்வேன், இறைநேசர்கள், தரீகாவினுடைய பெரியார்களும் ஷேகுமார்களும் வலிமார்களும் அல்லாஹ்வை அடைந்த போது அடுத்தடுத்த தலைமுறைகளை ஈமானின் பலத்தில், இஸ்லாத்தின் பலத்தில் ரப்பை அடைவதில் அவர்கள் செய்த தியாகம் மகத்தானது. தரீகாக்கள் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த வழிகாட்டுதலை தந்து கொண்டிருக்கும். இதன் ஷேகுமார்கள் அல்லாஹுவோடு அழகிய தொடர்பை பெற்று நிறைவு காணவில்லை. லட்சோப லட்ச மக்களை அந்த தொடர்பில் கொண்டு இருக்க பாடுபட்டவர்கள். லட்சோப லட்ச மக்களை அந்த தொடர்புக்குள்ளே வர வேண்டும். நீ எப்படிப்பாய் காற்றிலே இருந்தாய் என்று கேட்டார்கள். அவர் சொன்ன வார்த்தை, தரக்து ஹவாயலி ஹவா, இந்த ஹவாவை அந்த ஹவாவில் பறக்க விட்டேன். என் ஆசையை, மனோ இச்சையை காற்றில் பறக்க விட்டேன். அஜ்லஸனில்லாஹு ஃபில் ஹவா, அல்லாஹ் காற்றின் மீதே இருக்கச் செய்தான், காற்றின் மீதே ஆட்சி செய்ய வைத்தான். அவன் மாபெரியவன். அவனை நான் பெருமைப்படுத்துவதற்கு எல்லை இல்லை. ஒரு லிமிட்டு தான் உலகத்தில் எல்லோரையும் நான் பெருமைப்படுத்த முடியும். என் ரப்பு பெருமைக்கு சொந்தக்காரன்.
அவன் பெருமை உடையவன் பெரியவன் என்பதால் தான் ஒரு நாள் ஒன்றுக்கு பல்லாயிரம் முறை இல்லை பல லட்சம் முறை இல்லை பல கோடி முறை உலகத்தில் வாழ்கிற மனிதர்களின் எண்ணிக்கை எத்தனையோ அத்தனை மனிதர்களாலும் 5 வேளையிலும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அவன் பெருமைக்குரியவன், அவன் மகா பெரியவன் என்ற அந்த வார்த்தை வாங்கின் வழியே தொழுகையின் வழியே உச்சரிக்க வேண்டும் என்று அவன் கட்டளையிட்டான். அவன் ஹபீபான சர்க்காரை ஆலம் சமூகத்தை பணிக்கிறார்கள். தொழுக சும்மா குனிவதோ நிமிர்வதோ அல்ல, அதில் ஓதுகிற அத்தனைக்கும் மேலால் அல்லாஹு அக்பர் என்ற அந்த வார்த்தை தொழுகையின் மகுடம் என்றார். மகுடம். அவனே பெரியவன், நான் பேரரசனாக இருப்பேன். அல்லாஹு அக்பர் என்று சொன்னபோது இல்லை நான் பெரியவன் இல்லை என்ற நிலை எனக்கு கொடுக்கப்படும். நான் கல்வியில் ஆட்சி அதிகாரம் படைத்திருப்பேன். அல்லாஹு அக்பர் என்று சொல்வேன், அவன்தான் பெரியவன், நான் ரொம்ப சாதாவான ஆளுங்கிற உணர்வை என்னுடைய தக்பீர் எனக்கு உணர்த்தி கொண்டிருக்கும். பணம் இருக்கும், பதவி இருக்கும், ஆஹா என்று என்னை நினைப்பேன். வாங்கு சப்தம் கேட்கும், நான் கையை உயர்த்தி அல்லாஹு அக்பர் என்பேன். நான் ஒன்றும் இல்லை என்பதை நிரூபிப்பேன். அதை ஒவ்வொரு நாளும் பல கோடி தடவை அல்லாஹ் சொல்ல வைத்தான். உலகத்தில் அதிகமாக சொல்லப்படுற வார்த்தை 2 வார்த்தை தான். ஒன்று அல்லாஹு அக்பர், இன்னொன்று முஹம்மது ரசூலுல்லாஹ். அதிகமாக உச்சரிக்கப்படுகிற ஒரு பேர் இருக்குதா, அது முஹம்மது ரசூலுல்லாஹ். அதிகமாக மனிதர்களின் நாவில் பெருமைப்படுத்தப்பட வேண்டிய வார்த்தை அல்லாஹு அக்பர். என்னுடைய ஹவாவை, இந்த இச்சையை காற்றில் பறக்க விட்டேன். அவன் என்னை காற்றில் தங்க வைத்தான். கொஞ்சம் நான் சிந்திக்க சொல்வேன். இறை நேசர்கள், தங்களை அழகுபடுத்தியவர்கள், மனசு இருக்கு பாருங்க, கல்பூன் இதுக்கு பேர். இதயத்துக்கு பேர் என்ன? அரபியில் கல்பு. கல்பு என்றால் புரளும் தன்மை உடையதுன்னு அர்த்தம். புரளும் தன்மை. அப்பப்போ புரண்டுக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு நிலையில் இருக்கும், கொஞ்சம் கழித்து ஒரு நிலை. இப்போ நீங்கள்லாம் பயானம் கேட்டுட்டால் ஒரு நிலைக்கு வருவீங்க. நம்ம இனி ஆசையை அடக்க வேண்டியதான். மந்தியாக இருந்தாலும் அதையும் க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். ஆசை வந்தால் கொடுக்கறது இல்லை. மந்தி சாப்பிட்றதுலாம் ஹராம் இல்லை, பிரியாணி சாப்பிட்றது ஹராம் இல்லை, உயர்ந்த உணவு ஹராம் இல்லை. அதில் மனசை கொண்டு பறிகொடுப்பது தான் ஹராம். மனசை கொண்டு போயிடாதே. ஏதோ போனோம், கிடைச்சிச்சு, சாப்பிட்டோம். 30 வருடமாக நான் பால் குடிக்கவில்லை என்கிறார்கள். 30 ஆண்டு காலம். எப்படிங்க? நாங்கள் பால் தடை இல்லை, பால் குடின்னு என் நப்சு என்ன பாடுபடுத்துது, அதனால குடிக்கலன்னா. பாலை குடின்னு நப்சு பாடுபடுத்துது, அந்த ஆசைக்கு கட்டுப்படக்கூடாதுன்னு குடிக்கல. எங்கே வழிமாறுகள்? அவர்களின் இந்த வாழ்க்கை என்பது வெறும் சரித்திரம் அல்ல. அந்த வார்த்தைக்கு பின்னால் பல்லாயிரம் இதயங்கள் மாறுகிறது. ஒரு ஷேഖ് பக்கத்தில் போய் உட்கார்ந்துட்டோம், ஒரு இறைநேசர் பக்கத்தில் போய் உட்கார்ந்துட்டோம்னு சொன்னால் அவர்கள் மீது அல்லாவின் பார்வை பட்டு கொண்டிருக்கும். அந்த பார்வை நம்ம மீது படும்போது நான் ரொம்பவே பசுமையாகிறேன், பளிச்சிடுகிறேன். சொஹபத் சாலிஹ் துரா சாலிஹ் குணத், சொஹபத் தாலிஹ் துரா தாலிஹ் குணத். சாலிஹீன்களின் தொடர்பும் அவர்களின் அருகாமையும் ஒன்று அவங்களுடைய நிலைக்கு கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. தீயவர்களின் தொடர்பு அந்த நிலையில் கொண்டு உட்கார வச்சிடும். அல்லாஹ் எப்போதும் சாலிஹீன்களின் தொடர்பில் நாம் இருக்க தௌபீக் செய்வானாக. சங்கை மிக்கவர்களே, புரளும் தன்மை உள்ளது கல்பு. அதனால தான் அரபி கல்பு என்று பெயர் வச்சான். அரபில் பொருள் சுவை நிறைந்தது. அது இன்றைக்கு உலக அங்கீகரித்த மொழி அரபி மொழி. செம்மொழியில் அரபி இருக்கிறது, அங்கீகாரம் பெற்ற மொழி. அது பொருள் சுவை நிறைந்தது. பணத்துக்கு மால் என்று பெயர் வைத்தான். மால் என்றால் பணம். மால்னா சாய்ந்து கொண்டு இருக்கும்னு அர்த்தம். சாஞ்சிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு இங்கே இருக்கும், நாளைக்கு அங்கே சாஞ்சிரும், அடுத்த நாள் அங்கே சாஞ்சிரும், அடுத்த நாள் இங்கே சாஞ்சிரும். மால் என்றால் பணம். பணம் ஒரு இடத்துல இருக்காது.
பல இடத்துக்கும் அது தாவும். அதனால மால் என்ற அரபி சொல்லுக்கு பணம்னு பொருள், மால் என்ற அரபி சொல்லுக்கு சாயுதல் என்று பொருள். அப்போ பணம்ங்கிறது உனக்கு நிரந்தரம் அல்ல, அது சாய்ந்து கொண்டிருக்கும். அதன் மூலப்பொருள் ரஹப், தங்கம். தங்கம் என்பதற்கு அரபியிலே ரஹப் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். ரஹபின் மறுபெயர் என்ன தெரியுமா? செல்லுதல் என்று அர்த்தம். தங்கம்ங்கிறது ரஹபுனா தங்கம், ரஹபுக்கு இன்னொரு அர்த்தம் செல்லுதல். தங்கம் அது இருப்பதில்லை, நிரந்தரமாக சென்று கொண்டிருக்கும். ஒரு ஆழமான பொருள் கொண்ட அரபி சொற்கள். கல்பு என்றால் இதயம். அதற்கு ஏன் கல்பு? புரளும் தன்மை உடையது, அப்பப்போ புரண்டுகிட்டே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கல்புக்கு உதாரணம் க உஸ்ஃபூரின், ஒரு சிட்டுக்குருவியை போல. எத்தகல்லபு ஃபீ குல்லி சாஆ. சிட்டுக்குருவி பார்த்துருக்கீங்களா? இப்போமெல்லாம் நிறைய வீட்டில் சிட்டுக்குருவிலாம் இல்லை. சிட்டுக்குருவி நிறைய அந்த இனம் அழிந்து போகிறது. நம்ம சின்ன பிள்ளையில சிட்டுக்குருவியை பார்த்தா நமக்கு சாப்பாடுலாம் கொடுத்துருக்காங்க. இங்கே நிற்கும் அந்த குருவியை பார்த்து அது குருவிக்கு 5 பருக்கையை போட்டுட்டு சாப்பாடு கொடுத்த காலம்லாம் உண்டு. சிட்டுக்குருவியை உதாரணம் காட்டுகிறார்கள் இதயத்திற்கு. எத்தகல்லபு ஃபீ குல்லி சாஆ. சிட்டுக்குருவி ஒரு இடத்துல நிற்காது, இங்கே நிற்கும், டப்புன்னு பாஞ்சு அந்த மேலே போய் நின்றோம், அதுக்கு மேலே பாஞ்சு மரத்துக்கு போயிடும். ஒவ்வொரு வினாடியும் அது புரண்டு கொண்டே இருக்கும், மாறிக்கொண்டே இருக்கும். கல்புக்கு உதாரணம் க உஸ்ஃபூரின் யத்தகல்லபு ஃபீ குல்லி சாஆ. ஒவ்வொரு நேரத்திலும் இடம் மாறிக்கொண்டே இருக்க அந்த வாய்ப்புள்ள சிட்டுக்குருவியை போல் இந்த கல்பு. இப்போ இப்படி இருக்கும், அப்புறம் மாறும், கொஞ்சம் நேரம் கொஞ்சம் மாறும், கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும், அப்புறம் ஒரு மாதிரியான எண்ணம் வரும், அப்புறம் தப்பான எண்ணம் வரும், அப்புறம் திடீர்னு உற்சாகம் வரும். இன்றைக்கி பூரா தக்பீர் கட்டி அல்லாவோடு இருந்துட வேண்டியதான், பள்ளிவாசல் போனோன்னு தூக்கம் வந்துடும், கொஞ்சம் படுத்துருவோமே. அந்த மனம் அப்படியே மாறி புரண்டு கொண்டே இருக்கும். அந்த பொருளும் தன்மை உள்ள இதயத்தை தரிபடுத்த வேண்டும். அல்லாஹும்ம சப்பித் கல்வி, பொருளும் தன்மை உள்ள என் உள்ளம் அது தரிபட வேண்டும். அலா தாத்திக், உன் தொடர்பிலும் உன் வழிபாட்டிலும் உன் நெருக்கத்திலும் உன் ஈடுபாட்டிலும் என் உள்ளம் தரிபட வேண்டும் என்று தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் என்றால் அதில் எத்தனை ஆழமும் எத்தனை அழுத்தமும் இருக்கிறது. பொருளும் தன்மை உள்ள இதயம் என்கிறார்கள். கேட்கிற துவா சப்பித் என்கிறார்கள். பொருளும் தன்மைதான், ஆனால் அது தரிபட வேண்டும். எங்கே? அலா தாத்தி, உன் தொடர்பில் தரிபடணும். உன்னை நான் நெருங்குற போது அது தரிபடணும், உன் தியானத்திலே அது தரிபடணும். இல்லையா நான் காணாமல் போகி விடுவேன். நான் தரிபடுவதற்கு இதயம் தரிபடணும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இறை நேசர்கள் தங்கள் இதயத்தை அல்லாஹுவோடு தரிபடுத்தி கொண்டார்கள். அதில் ஆசைகளுக்கு இடம் கொடுக்கவில்லை, உணர்ச்சிகளுக்கு அவர்கள் கட்டுப்படவில்லை. மிகப்பெரிய அல்லாஹுவை நோக்கிய பயணம்தான் அவர்களின் வாழ்க்கை. இந்திய திருநாட்டினுடைய மிகப்பெரிய ஈமானின் பலம், நீங்கள் ஜிஷ்தியா தரீகாவினுடைய மிகப்பெரிய ஷேக் அல்லாமா ஹாஜா முஈனுத்தீன் ஜிஷ்தி, 90 லட்சம் மக்களினுடைய ஹிதாயத்தின் வெளிச்சம். அவர்கள் வாழ்ந்த காலம், அவர்கள் சமூகத்தை பண்படுத்திய விதம், அவர்கள் வெளிப்படுத்திய அற்புதங்கள், தன்னுடைய கண்ணியத்தையோ தன்னுடைய பெருமையையோ வெளியில் காட்டுவதற்கல்ல அற்புதங்களும் கராமாத்துகளும். ஒரு கராமாத்தையும் அற்புதத்தையும் ஒரு அல்லாவின் வழி நேசர் வெளிப்படுத்துகிறார் என்றால் அதற்கு பின்னால் பல்லாயிரம் இதயங்களில் ஹிதாயத்து போய் பளிச்சிட்டு கொண்டிருக்கும். இதை பலப்படுத்துவதுதான், தன்னை பலப்படுத்துறது அல்ல வலிமார்களுடைய வேலை. தன்னை அல்லாவோடு பலப்படுத்தி அற்புதங்களை வெளியாக்கி சமூகத்தை பலப்படுத்துறது. ஈமானே இதயத்தில் இல்லாதவர்களை ஈமானை கொண்டு பாடுபட வைப்பது, ஈமான் இருப்பவர்களை அதில் உயர்நிலையை நோக்கி பயணிக்க செய்வது. ஒரு மாபெரிய வாழ்க்கை அது. எல்லோரும் கிடைக்க பெற்ற வாழ்க்கை அல்ல. ஒரு இலகுவாக அவுளியாக்கள் என்று பேசிடுறோம். சில பேர் அவுளியாக்களுடைய சம்பவங்கிறதுனால கடந்து போயிடுறோம். இல்லை, அதற்குள் என் வாழ்க்கையை புதுமைப்படுத்துகிற பொருள் இருக்கிறது. அல்லாமா ஜுனைதுல் பக்தாதி சொல்வார், ஒரு ஜனாசாவிலே கலந்து கொண்டேன். ஒரு ஜனாசா, அதில் எல்லாரும் ஜனாசாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
அப்போது ஒரு முதியவர் அங்கே ஜனாசாவுக்காக காத்திருக்கிற மக்கள்கிட்ட வந்து யாசகம் கேட்டுக்கிட்டு இருக்கிறார். என்கிட்ட வந்தார். அப்போ மனசில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. என்ன இந்த ஆட்கள் சூழ்நிலை அறியாமல் நடக்கிறாங்களே, எப்போ கேட்கணும் எங்கே வச்சு கேட்கணும்லாம் தெரியலையே. ஒரு ஜனாசாவுடைய வீட்டில் மனசில் கொஞ்சம் கனம் இருக்கும், அழுத்தம் இருக்கும். சில ரொம்ப சொந்தமாக இருந்தால் கவலை இருக்கும். சில பேர் ரொம்ப பரிதவிப்போயோடு இருப்பாங்க. அங்கே போய் நின்று யாசகம் கேட்கறது, அந்த காசெல்லாம் அவ்வளோ தூக்கிட்டா வந்திருப்போம். இவங்களெல்லாம் இன்னஹாதா வாஷுபாவு கல்லு நலன்னா மக்களுக்கு சுமையாக பாரமாக இருக்கிறார்களே என்று மனசில் நினச்சிக்கிட்டாங்க. ஜுனைதுல் பகதாதி மனசில் நினைக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஜனாசாவை அடக்கம்லாம் முடிஞ்சிச்சு, ராத்திரி போய் நான் படுக்கிறேன், நான் தூக்கம் வரலை, புரண்டுக்கிட்டே படுக்கிறேன், தூக்கம் வரலை. அவரும் அதை உட்கார்ந்து ஓதுறது ராத்திரியில். அன்னைக்கு ஓத முடியலை. நல்ல ஞாபகம் வையுங்கள், பண்பட்டவர்களை மீண்டும் மீண்டும் அல்லாஹ் பண்படுத்தி கொண்டே இருப்பான். சிறிய தவறுகள் நடந்தாலும் அல்லாஹ் உடனே அவங்கள சரி செய்வான். அப்போ நாம காலமெல்லாம் பண்பாட்டை விட்டு வெளியில் போய், இறை நெருக்கத்தை விட்டு வெளியில் போய் தவறுகளிலேயும் முங்கி முங்கி போகிற போது அவ்வப்போது அல்லாஹ் பண்படுத்துகிற இடத்தை விட்டும் அல்லாவும் வெளியில் வந்துடுறான். இவன் என்ன பண்ணாலும் மாறுறது இல்லை. ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, ஒரு நாள் இரவு கனவு கண்டேன். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்தாங்க. அந்நசீத்த சுன்னத்தி யா ஃபுதைல், ஃபுதைல் என் சுன்னத்தை மறந்துட்டியான்னு கேட்டான். ஃபுதைல் இப்னு இயாத் மகத்தான மாண்பாளர், இறைநேசர், அல்லாவின் அன்பையும் ரசூலின் தொடர்பையும் பெற்றவர்கள். அந்நசீத்த சுன்னத்தி யா ஃபுதைல், என் சுன்னத்தை மறந்து விட்டாயா என்று கேட்கிறார்கள் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு புரியல, யா ரசூலல்லாஹ், நான் அப்படி எதையும் மறக்கலையே. என்ன இன்னைக்கு நீ காலையில் ஒது செய்த போது, நல்லா கவனிங்க, கையை 3 தடவை கழுகணும். ஒது செய்கிறதுக்கு முன்பு 3 தடவை கையை கழுகிறது ஒரு சுன்னத்து. ஒதுவே ஆரம்பிக்கலை, 3 தடவை கையை கழுகிட்டு தான் அப்புறம் வாயில் தண்ணி போடுறது, மூக்கில் தண்ணி ஏற்றுறது, முகத்தை கழுகிறது. அதை நீ 2 தடவை செய்தப்பா, 3ஆவது தடவை செய்ய விட்டுட்டேன் நாங்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபர்து இருக்குது பாருங்கள், முகத்தை கழுகிறது 3 தடவை, 2 தடவை கழுகுனாலும் கூடிரும். ஒரு தடவை தான் கழுகிற சூழ்நிலை இருக்குது, தண்ணி இருக்குன்னா ஒரு தடவை கழுகினாலும் கூடிரும். இந்த நிலை இருக்க அவங்க எப்போதுமே கையை 3 தடவை கழுகிறத விடுறதே இல்லை. அன்னைக்கு விட்டுட்டாங்க, 2 தடவை கழுகியிருக்காங்க. ஏதோ ஒரு கவனத்தில் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல காட்சி தந்து, அந்நசீத்த சுன்னத்தி யா ஃபுதைல், என் சுன்னத்தை நீ விட்டுட்டியா மறந்துட்டியான்னு கேட்டாங்க. என்னான்னு கேட்டபோது, எப்போது 3 தடவை கையை கழுகுவாயே, இன்னைக்கு 2 தடவை தான் நான் கழுகுறேன் நாங்களாம். நான் வியந்து போனேன், ஆச்சரியப்பட்டேன், மிகப்பெரிய பரவசம் கண்டேன், இன்னொரு பக்கம் மகிழ்ச்சி அடைந்தேன். சுந்தர நபிகள் கனவில் அல்லவா வந்து நமக்கு இப்படி ஒரு பாடத்தை படித்து கொண்டார்கள். அதற்கு பின்னால் நான் அந்த சுன்னத்தை விட்டதில்லை. இன்னைக்கெல்லாம் நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம செய்த சுன்னத்துகளை சமுதாயத்தில் எடுத்து சொல்கிறதுக்கு பெருமானா நம்ம கனவுலாம் வரணும், ஒரு நாளைக்கு 1000 தடவை வரணும். நம்ம செய்த சுன்னத்தை அதில் ஏதாவது குறை நடந்திருக்குங்கிறதுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்து, எப்பா என் சுன்னத்தை விட்டுட்டியான்னு நீ கேட்கணும்னா 1000 தடவை வரணும். நம்ம உன்னையா விடுகிறோம்? யார் இறைநேசர்கள்? வாழ்க்கையில் சருகுதலே இல்லை, விழுவதில்லை, அல்லாஹ்வை விட்டு விலகுவதில்லை. ரசூலின் சோபத்திலும் தோழமையிலும், ரசூலின் அழகிய வாழ்விலும், அன்னலாரை பின்பற்றுவதில், அவர்களின் சுன்னத்தை எடுப்பதில், பேரின்ப காதலிலும் இருந்தவர்கள். என்னைக்காவது மிஸ் ஆனா கனவுலகத்தில் வந்து சரி செய்யப்படுகிறார்கள். மறந்து விடாதீர்கள். அல்லாமா ஜுனைதுல் பகதாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வாங்க, அன்னைக்கு ராத்திரி போய் படுத்த தூக்கம் வரல, அவுராது ஓதுனா ஓத முடியல, ராத்திரி திக்ர் வரமாட்டுக்கு, ஓத முடியல, சுமையா இருக்குது, கண்ணெல்லாம் தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு, படுத்தா தூக்கம் வரல. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு புரியல.
அன்னைக்கு அப்போ தான் யோசித்தேன், இன்னைக்கு காலையில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. காலையில் அவரை பற்றி மனசில் நினச்சாங்க, இவங்களெல்லாம் சுமையாக இருக்கிறாங்களே, சூழ்நிலை அறியாமல் வந்து யாசகம் கேட்குறாங்களே நினச்சிருக்கிறாங்க. அந்த ராத்திரி அவங்க அப்படியே ஒரு வகையான பரபரப்பு இருக்குது. அதை கஷ்டத்தை தாண்டி தூங்கிட்டேன். தூக்கத்தில் ஒரு கனவு கண்டேன். ஒருத்தர் என்ற ஒரு தாம்பலத்தை கொண்டு தருகிறார். அந்த தாம்பலத்தில் ஒரு வெள்ளை துணியை போட்டு மூடி இருக்கிறார். அவர் எங்கள் கையில் கொடுத்தார். நான் அந்த தாம்பலத்தை வாங்கி என்னான்னு பார்த்தேன். என்னான்னு கேட்டேன். அதில் இறைச்சி இருக்குது, சாப்பிடுங்கன்னா. நான் திறந்து பார்த்தா உள்ளே இறைச்சி இருக்குது. இது என்ன இறைச்சி? இது மனித மாமிசம். மனித மாமிசத்தை நான் என்னைக்கு சாப்பிட்டேன் என்று கேட்டேன். இன்னைக்கு காலையில் தானே சாப்பிட்டீங்க என்றார். இன்னைக்கு காலையில் இது தானே சாப்பிட்டீங்க. நான் எப்படி சாப்பிட்டேன்? பள்ளிவாசலில் ஜனாசாவுக்கு காத்திருந்த போது அந்த யாசகர் வந்தபோது அவரை பற்றி தப்பாக நினைத்தீர்கள் இல்லையா? அவர் இறைச்சியை தின்னதுக்கு சமம் என்றார்கள். புறம் பேசுவது என்பது வார்த்தையை மட்டும் கொட்டுவதில்லை. அவருக்கு முன்னால் அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கல, நீங்க இவங்க இப்படி நடக்கிறீங்கன்னு. அவங்களுக்கு முன்னால சொல்லாம மனசுல நினைச்சாங்க பாருங்க. அன்னை இரவு தூக்கம் வரல, திக்ரு செய்ய முடியல. அல்லாஹுவை நோக்கி நீங்கள் பயணித்தால், இறைநேசத்தை நோக்கி உங்கள் வாழ்க்கை அமையுமையானால், அல்லாஹ்வுடைய பெரிய கருணை உங்களை சருக விடுவதில்லை. நாங்கள் பையத்து கொடுக்குறோம். இந்த பையத்துக்கு பின்னால் நாங்கள் அடிக்கடி சொல்கிறது, பையத்தான ஒரு முரீது வாழ்க்கையில் சருக அல்லாஹ் அனுமதிக்கிறதே இல்லை. அவர் சருகிட்டாலும் தூக்கி வச்சிருவான். அது ஷேகுமார்களுடைய தொடர்பு. அவங்க ஷேக். இதன் முடிவு முஹம்மது ரசூலுல்லாஹ். வலிமார்களும் சூஃபிகளும் ஷேகுமார்களும் ஒரு அழகான வாழ்க்கையை நோக்கி சமூகத்தை வழிநடத்தியவர்கள். மிக மிக சரியான மனிதர்களை உருவாக்க பாடுபடுகிறவர்கள். தன்னை யாருமே காட்டுறதே இல்லை. அல்லாஹ்ட்ட ஒரு சுன்னத்து இருக்குது, நம்ம எல்லா செயலிலும் நம்மை மறைச்சிடணும். அல்லாஹ் தான் செய்தான், அல்லாஹ்வை முற்படுத்தணும். அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத்து இருக்குது, ஒன்றை மறைச்சி அல்லாஹ்வை நீ காட்டுனா அல்லாஹ் ஒன்றை உம்மத்திட்ட காட்டிக்கிட்டே இருப்பான். நீ ஒன்றை மறைச்சிடணும். நான் செய்தேன், நான் அவரை பண்படுத்தினேன், நான் இவரை பண்படுத்தினேன், ரப்புடைய காரியம், அவனாடுனா அவரை கொண்டு வந்தான், அவனாடுனா இவருப்படுத்தினா அப்படின்னு நீ பேச பேச ஒன்றை கொண்டு போய் அவன்கிட்ட காட்டுவானா. பாரு, இவரை வச்சு தான் நான் உன்னை மேலாக்குனேன். நீ ஒன்னை மறைத்தால் ரப்பை காட்டினால் ரப்பு தன்னை காட்டுவதில் ஒன்னை காட்டுவான். அவன் அழகானவன். உலகம் வியக்கத்தக்க நிலையில் அவன் தன்னை ஆக்கிக் கொள்வான். அவன் செயலை ரொம்ப ரொம்ப கூர்மையாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எல்லாமே அற்புதம். அவன் நாடியதை செய்வான் என்று சொல்லவில்லை, நாடியதை செய்வதில் அவனுக்கு நிகர் யாரும் இல்லை என்று சொன்னான். அவன் நினைத்ததை செய்வான், நாடியதை செய்வான். இன்னொரு காலம் இருக்கிறது, அவன் நினைச்ச மாதிரி நீ வாழ்ந்தால், நீ நினைச்ச மாதிரி அவன் உன்னோடு நடப்பான். அவன் நினைக்கிற மாதிரி நீ வாழு. அப்படி ஒரு வாழ்க்கையை நோக்கி பயணித்தவர்கள் சங்கை மிக்க வலிமார்கள். என்ன சத்தம்? ஒரு சவுண்டு இரைச்சல் இருக்கு. அல்லாமா ஜுனைதுல் பக்தாதி, இந்த இறைச்சியை தாம்மா நீ காலையில் சாப்பிட்ட, அதனால உனக்கு இபாதத்தினுடைய இன்பம் எடுக்கப்பட்டு போச்சுன்னாங்களாம். என்ன எடுக்கப்பட்டு போச்சு? இபாதத்துடைய இன்பம். ராத்திரி திக்ரு செய்ய முடியல. அதான் இங்கே அதை ஆஃப் பண்ணு. இபாதத்துடைய இன்பம் போய்விட்டது. இன்ஷா அல்லாஹ் சரியான நேரத்தில் முடிச்சுக்கிடும். நமக்கு நேரம் கவனத்தில் இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே நிகழ்ச்சி நடத்த முடியாது. நான் எல்லா இடத்திலும் சொல்வது, இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் பேசிலாம் முடிக்க முடியாது. நேரம் வரும்போது முடிச்சுக்கிறது. இது அவனுடைய வல்லமையை பற்றி பேசுகிற வாழ்க்கை. இது அவனை அடைந்தவர்களை பற்றி பேசுகிறோம். அவர்களை கொண்டு அல்லாஹ் ஏற்படுத்திய எழுச்சிகளை பற்றி பேசுகிறோம். வலிமார்களை இல்லாமல் இந்த தீனை எப்படி நான் பார்ப்பது? தரீகாக்கள் இல்லாமல் இந்த தீனின் வளர்ச்சி எங்கே கொண்டு நான் நிறுத்துவது? மனிதர்கள் வாழ்வதல்ல பாக்கியம், பண்பாளர்கள் வாழ வேண்டும், புனிதர்கள் வாழ வேண்டும். மனிதர்கள் புனிதர்களாக ஆக்குகிற பாதைதான் தரீகா.
தரீகா என்றால் மனிதர்களை பண்படுத்தும் பாதை. பண்பட வேண்டும். நான் பெருமை பேசுவதற்கல்ல, என்னை பற்றி உலகம் பேச வேண்டும். இபாதத்தினுடைய இன்பம் போயிட்டு, ஏன் அந்த மனுஷனை பற்றி தப்பாக நினச்சிங்கல்ல, அதனால் அல்லாஹ் என்னை மன்னிச்சிடுறப்பே, தெரியாமல் நினச்சிட்டேன், நான் மன்னிக்க என்ன இருக்குது? அவரை போய் தேடி மன்னிப்பு கேளுங்க. அவர் மன்னிச்சிட்டா மீண்டும் இபாதத்துடைய இன்பம் வந்துடும். ராத்திரி உட்காந்து திக்ரில் ஆசை வந்துடும். திக்ருடைய இன்பத்தை சுவைத்து அல்லாமா ஜுனைதுல் பக்தாதி இன்பம் போயிட்டுங்கிறாங்க. நம்ம சுவைக்கவே இல்லையே, இபாதத்தினுடைய இன்பத்தை சுவைக்கவே இல்லை. சுவைச்சாதானே அது இருக்கா போச்சான்னு தெரியும். இபாதத்துக்குள்ள இன்பம் இருக்குதே. லாக்கத்துமல் ஈமான், பெருமானார் சொன்னாங்க, ஈமானின் சுவையை பெற்றுக்கொள்வான். யார் பெற்றுக்கொள்வார்? மன் ரதிய பில்லாஹி ரப்பா, அல்லாஹ்தான் என் ரப்பு என்று திருப்தி கொண்டானே. என் ரப்பு அல்லாஹ்தான். என்னை வளர்த்தவன் அவன், வாழ வைத்தவன் அவன், உணவளித்தவன் அவன், உடையளித்தவன் அவன், என்னை நல்லாக்கினான், என்னை எல்லா காலத்திலும் பண்படுத்தினான், நோயை கொடுத்தான், படுக்க போட்டான், புரட்டி எடுத்தான், மீண்டும் தூக்கி நிறுத்தினான் என்று அல்லாஹ் என் ரப்பு என்று பொருந்தி கொண்டானே அவன். அல்லாஹ்வை பொருந்தி கொண்டவனுக்கு ஈமானின் சுவை அவன் சுவைக்க முடியும் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம பல நேரத்தில் அவனை பொருந்திக்கிடுறது இல்லையே. ரப்பாக, ரப்புனா எல்லாம் அவன் தான் நடத்துகிறான். திடீர்னு கஷ்டத்தை கொடுப்பான், அப்போ பொருந்திக்கிடணுமே. திடீர்னு தூக்கி நிறுத்துவான், அப்போ பொருந்திக்கிடணும். திடீர்னு குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும், அப்பவும் பொருந்திக்கிடணும். அவனை பொருந்திக்கிடுறவங்க ஈமானுடைய சுவையை பெற்றுக்கிடுவார்கள் என்று சொன்ன சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்தடுத்து சொல்கிறாங்க 3 விஷயத்தை. நேரம் ரொம்ப குறைவானது, இன்னும் 7 நிமிஷத்தில் முடித்துக் கொள்வேன். 10 மணிக்கு மேலே நம்ம தொடர முடியாது. போ, அவர் மன்னிக்கணும். ஜுனைதுல் பக்தாதி யோசிக்கிறாங்க, எங்கே போய் அவரை தேடுறது? ஏதாவது மொஹல்லா வாசினா போய் தேடி எடுத்துடலாம். அவர் முசாஃபர், காலையில் இங்கே இருப்பார், அப்புறம் அங்கே இருப்பார். நான் வீதியில் இருக்கிறேன், எங்கள் வாசலில் ஒரு முசாஃபர் நின்று காசு வாங்குறார், காசு கொடுக்குறேன். அவர் ஃபோன் வச்சு பேசிகிட்டு இருக்கிறார், ஐஃபோன் வச்சுருக்கிறார். இல்லை, அந்த முசாஃபர் ஒரு ஐஃபோன் அதுக்கு வச்சு ரொம்ப அருமையான ஃபோன் அது. அவர் பேசுகிறார், எப்பா நான் இன்றைக்கி மேலப்பாளையத்தில் நிற்கிறேன், இன்றைக்கி சாயந்தரம் நம்ம கொங்கராயக்குறிச்சிக்கு போயிடணுங்கிறார். அடுத்தடுத்த நிமிஷங்களில் அவங்களுக்கு புரோக்கரான், நாளைக்கு அந்த ஊர், நாளை கழிச்சு இந்த ஊர். ஏன்னா முசாஃபர்கள் பல ஊருக்கு திடீர்னு போயிட்டே இருப்பாங்க. ஜுனைதுல் பக்தாதி அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, ரப்பே அவரை போய் நான் எங்கே கண்டுபிடிக்கிறது? அந்த மொஹல்லா வாசியை பற்றி தப்பாக நினச்சிருந்தா அவர் வீட்டை கதவு தட்டி ராத்திரியோடு ராத்திரியாக நான் போய் கேட்டு வந்திருப்பேன். அவர் முசாஃபர், காலையில் எங்கே இருந்தார், மாலையில் எங்கே போயிருப்பார். இப்போ ராத்திரி நேரம் நான் எங்கே போய் அவரை தேடுறது? அல்லாஹ் சொன்னால் அவர் மன்னிச்சாதாம்பா இபாதத்துடைய இன்பம் திரும்ப வரும். மனுஷனை பற்றி தப்பாக நினச்சா மனுஷன் தான் மன்னிக்கணும். அப்படியானால் எத்தனை மனுஷங்களை பற்றி தப்பாக நினைத்தோம், பேசினோம். அல்லாஹ் தான் நமக்கு ஹிதாயத்தை நிலைப்படுத்த வேண்டும். எவ்வளோ பேர் மனசை நம்ம காயப்படுத்திட்டோம், எவ்வளோ பேருக்கு பின்னால் புறம் பேசிட்டோம். புறம் பேசினா இன்பம் போயிடும், இபாதத்துடைய சுவை இருக்காது. இன்னைக்கு முன்னால் சிரித்து பேசுகிற பல பேர் பின்னால் குறை சொல்பவர்களாக இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனித உலகத்தில் கெட்டவர்களை நான் அடையாளம் காட்டட்டுமா? மனித உலகத்தில் கெட்டவர்களை அடையாளம் காட்டட்டுமா? யார்? ஷர்ருன் நாஸ், மனித உலகத்தில் எல்லாம் கெட்டவர்கள். துல் வஜ்ஹைன், 2 முகம் உடையவர்கள். மனுஷனுக்கு ஒரு முகம்தானே, மனுஷனுக்கு ஒரு முகம்தானே. ஏத்தி ஆவுலாய் பிவஜிகின் வாவுலாய் பிவஜிகின், இங்க ஒரு முகத்தோடு வருவார், அங்க இன்னொரு முகத்தை கொண்டு போவார். இங்க வந்து நம்மை பாராட்டுவார், அங்க போய் நம்மளை குறை சொல்வார். ஒரு முகம் இங்கே, இன்னொரு முகம் அங்கே. அப்படி மனிதர்கள் மனித உலகத்தில் கெட்டவர்கள். இந்த சிபத்து அல்லாஹ்வுடைய நேசர்கள்ட்ட இருக்காது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா? எங்கே போய் தேடுறது? ராத்திரி தூக்கத்தை கலைச்சிட்டு தஹஜ்ஜத்தை எல்லாம் தொழாமல் ஓடி வர்றாங்க. ஏன்னா எந்த இன்பம் இபாதத்தில் கிடைக்கல. ஓடி வர்றாங்க, ராத்திரி பூரா சுற்றுறாங்க, அவரை தேடுறாங்க. கடைசியாக அந்த பக்தாதினுடைய நதிக்கரைக்கு வர்றாங்க. நதிக்கரையில் அந்த பக்கம் அவர் நிற்கிறார், இந்த பக்கம் ஜுனைது நிற்கிறார். நதியில் அந்த பக்கம் அவர், ஜுனைது இந்த பக்கம். அவர் அந்த மர இலைகளை
இலைதலைகளை எடுத்து அந்த ஆற்றுல கழுவி சாப்பிட்டுக்கிட்டு நிற்கிறார். இலைதலைகளை எடுத்து ஆற்றுல கழுவி சாப்பிட்றார். ஜுனைதுல் பக்தாதி அப்படியே போய் நிற்கிறாங்க. என்ன சொல்கிறது அவர்கிட்ட போய்? முன்னால் நேருக்கு நேராக பேசியிருந்தோம்னா காலையில் உங்களை தப்பாக பேசிட்டா மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லலாம். நம்ம மனசில் தானே நினச்சோம், அவர்கிட்ட போய் என்னத்தை சொல்கிறது அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டே நிற்கிறாங்க. அவர் குனிஞ்சே நிற்கிறார், அந்த இலையை சாப்பிட்டுட்டே நிற்கிறார். அப்படியே தலையை நிமிர்ந்து பார்த்தார். ஜுனைதுல் பக்தாதி அஸ்ஸலாமு அலைக்குன்னு சொன்னாங்க. அவர் பதில் சொல்லிட்டு கேட்டார், அத்தவுத், மீண்டும் ஒரு முறை இந்த தப்பு பண்ணுவியான்னு கேட்டார். உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு வந்தேன்லாம் சொல்லலை, காலையில் தப்பாக நினச்சிட்டேன்னு சொல்லலை, என்ன சொல்ல முடியும்னு நிற்கிறாங்க. அவர் கேட்கிறார், இந்த தப்பை இன்னொருக்க செய்வியா? அந்த பக்கம் நின்று கேட்கிறார். அத்தவுத், தப்பா மனசில் நினைச்சாயே ஜனாசாவில் நான் வந்து காசு கேட்ட போது, இனிமேலும் இந்த தப்பை செய்வியான்னு கேட்டாங்க. லா வல்லாஹி, அல்லாமே சத்தியமா இனிமே அந்த தப்பு செய்ய மாட்டேன், போ, இனி இன்பம் கிடைக்கும் என்றார். யார் வழிமாறுகள்? யார் வழிமாறுகள்? நமக்கு முன்னால் யாசகம் எடுப்பவர்கள் எல்லாம் யாசகர்கள் அல்ல. அல்லாஹ் என்னை சோதிப்பதற்கும் அனுப்பி வைப்பான். ரொம்ப பண்பட்டவர்கள் வழிமாறுகள். அவங்க வாழ்க்கையில் நடக்கிற சின்னம் சிறிய ஒரு சலசலப்புகளை கூட அல்லாஹ் சீக்கிரமாக சரி செய்கிறான். அந்த ராத்திரியோடு ராத்திரியா ஜுனைதுல் பக்தாதியை சரி செய்கிறான் அல்லாஹ். அதுக்கு பின்னால் யாரை பற்றியும் நான் எப்படியும் நினைக்கிறதே இல்லை. இந்த மாதிரியான வரலாறுகள் நம்மை பண்படுத்த வேண்டும். யாரை குறித்தும் நான் பேசுவதும் யாரை குறித்தும் தப்பாக நினைப்பதும் அவசியமில்லை. காரணம், நான் இறைவனோடு பெற வேண்டிய பேரின்பத்தை இழப்பது எத்தனை பயங்கரமானது. எனவே வலிமார்களும் ஷேகுமார்களும் அவர்கள் எந்த பாட்டையில் இருந்தார்களோ அந்த தரீகாக்களும் ஈமானின் பலம், ஈமானின் வெளிச்சம், லட்சோப லட்ச மக்கள் ஹிதாயத்தின் வளர்ச்சி, அதன் வழியாகவே அல்லாஹ் ஆக்கி வைத்தான். மனிதர்களாக வாழ்ந்தவர்களை புனிதர்களாக மாற்றினான். சாதாரணமாக இருந்தவர்களை ரப்பை மகிழ்ச்சி பெறும் இடத்தில் கொண்டு போய் நிறுத்தினான். பாவிகளாக புரண்டவர்களை மற்றவர்களுடைய பாவத்திற்கு மன்னிப்பு கேட்பவர்களாக அல்லாஹ் ஆக்கினான். இது ஒரு அழகான வாழ்க்கை. லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆஹிரா, அவர்களுக்கு சோபனம், இந்த வாழ்க்கையிலும் சோபனம், நாளைய வாழ்க்கையிலும் சோபனம் என்று அல்லாஹ் வலிமார்களை பாராட்டும் வசனம் திருக்குரான் தனக்குள்ளே அடக்கியிருக்கிறது. இங்கேயும் சோபனம். அல்லாஹ்வால் சோபனம் சொல்லப்பட்ட பின்னால் என் வாழ்க்கையை ஒருவர் கூட கீழே இறக்க முடியாது, அந்தஸ்தை குறைக்க முடியாது. எனக்கு சோபனத்தை அழித்து விட்டு சோகத்தை ஒருவராலும் தர முடியாது. காரணம், சோபனம் படைத்தாலும் ரப்பே சொன்னார், லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆஹிரா. மனித உலகத்தில் வாழ்கிற மனிதர்கள் எல்லாரும் சமமா? ரசூல் கேட்கிறார்கள், இன்னமின் இபாதில்லாஹி மன், மனிதர்களில் அல்லாஹ் இப்படி சில மனிதர்களை வைத்தான். லவாக்குசம் அலல்லாஹ், இந்த மழை இல்லாமல் இருக்குது, மனுஷன் கஷ்டப்படுறாங்களே, இன்னைக்கு மழை பெய்யும், அல்லாஹ் மேலே சத்தியமாக பெய்யும்னு போயிடுவார். கொட்டோன்னு மழை கொட்டும். அவர் சத்தியம் பண்ணார், அல்லாஹ் சொன்னால் மழைக்கு கேட்குறாங்க, என்ன ரப்ப இப்போ இந்த ஊரில் திடீர்னு மழை பெய்யுது, என் அடியான் ஒருத்தர் சத்தியமாக அன்றைக்கி நான் சொல்கிறேன் மழை பெய்யணும்னு சொல்லிட்டார், அவர் சத்தியத்தை முறிக்க நான் பிரியப்படலம்பானார். லாபர்ரா சர்க்காரையாளன் சொன்ன வார்த்தை, அந்த சத்தியத்தில் அல்லாஹ் அவரை சரியாக்கி வச்சிருவான். இன்னைக்கு இது நடக்கும், ஓ உன் வறுமை தீர்ந்துடும். அவர்கள் நாவுகள் அல்லாஹ் பேசும் இடமாக ஆக்கிவான் அல்லாஹ். ரசூல் சொன்ன வார்த்தை, இன்னல்லாஹ லயந்திகு அலா லிசானி உமர், இந்த சமூகத்தில் என் உமரை பாருங்கள், அவர் நாவு எப்படிப்பட்ட நாவு தரப்பட்டவர் தெரியுமா? அவர் நாவில் அவர் பேசுவதில்லை, அல்லாஹ்வே பேசுவார். அப்படியானால் மனித உலகில் இப்படியும் மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று தீர்மானிக்கிறார்களா இல்லையா? சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இறைநேசர்களும் மஷாயிஹுமார்களும் தரீகாக்களும் ஈமானின் கோட்டைகள். அவைகள் ஈமானை பலப்படுத்துகிறது. பல்லாயிரம் மக்கள் நேர்வழியின் வளர்ச்சியாக அவைகள் அமைந்தது. நேர்வழிக்குள் இருந்தவர்களை பண்படுத்தியது, உயர்த்தியது, அல்லாவின் தொடர்பில் கொண்டு நிறுத்தியது. ஒரு கட்டம் எப்படி மாற்றிவிட்டது? அவங்க இருக்கிறதுனால உலகத்தை நான் அழிக்க மாட்டேன்னு அல்லாஹ் சொல்லும் இடத்தில் கொண்டு ஆக்கி. ஏன் அல்லாஹ் அந்த உலகம் இவ்வளோ மோசமாக இருக்க அழிக்கல?
அந்த 4 மனுஷங்க உட்கார்ந்து இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் இருந்து அந்த உலகத்தை நான் அழிக்க மாட்டேன்னு அல்லாஹ் சொல்வான். அந்த மனிதர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் ஆசைப்படுகிறேன், நானாக வேண்டும் ஆசைப்படுகிறேன். இரக்கமுள்ள ரப்பு கபூல் செய்வானாக, பொருந்திக் கொள்வானாக, சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் நினைவாக்கி வைப்பானாக. ஓடும் இரத்தத்திலும் அவன் அன்பு கலந்து ஓடச் செய்வானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளின் கல்வியில், ஈமானில், அமலில், ரிசுகில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களை கொடுப்பானாக. பொருள் இல்லாதவர்களுக்கு பொருளின் வாசலை திறந்து வைப்பானாக. அருளை தேடி அலைந்தும் அருள் கிடைக்காதவர்களுக்கு அவன் பேரருளை பெருமிதமாக ஆக்கி தருவானாக. நெருக்கடி நிலையிலிருந்து பாதுகாப்பானாக. யாரின் சூழ்ச்சிக்கும் பழியாகி விடாமல் பாதுகாப்பானாக. ஹயாத் வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல் நம்மையும் நமது குடும்பத்தையும் பாதுகாப்பானாக. ஆஸ்பத்திரி வாழ்க்கையில் இருந்தும் அதன் செலவு சிரமங்களிலிருந்தும் பாதுகாப்பானாக. எங்கெல்லாம் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி இல்லையோ, கருணை உள்ள ரப்பு குடும்பங்களில் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை இன்று முதல் என்றும் துவக்கி வைப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவையும் ஆதரவைத்து, குறிப்பாக உலமா பெருமக்கள், ஷேகுமார்கள், சங்கைமிக்க ஹலீஃபாக்களின் துஆவை எங்களுடைய சிறந்த ஹலீஃபா சர்க்கார் நாயகத்தின் ஹலீஃபா ஹுசைன் முகமது மன்பை ஹதரத் பெருந்தகை, எங்களுடைய மிஸ்பாயிகளின் முன்னோடி, எங்கள் மிஸ்பாயிகளின் முன்னோடி அல்லாமா முகமது முனீர் மிஸ்பாய் ஹதரத் தாமத் பரக்காத்துஹு, ஜமாத் உலமாவுடைய இந்த பகுதியின் பெரம்பலூர் ஜமாத், அரியலூர் பெரம்பலூருடைய மிகச்சிறந்த தலைவர், உலமாக்களுக்கு ஒரு முன்னோடி, எந்த நல்ல காரியத்துக்கும் முன்னால் நிற்பவர்கள், வாரி வழங்குகிறவர்கள். ஹதரத் அவர்கள் நீண்டகால நம்முடைய தொடர்பு, சமீபத்தில் பையத்தின் தொடர்புக்கும் வந்தார்கள். ஒரு மகத்தானவர்கள், தன்னை விட கீழே மேலங்கிறத பார்க்கறது இல்லை, எப்படியும் என் ரப்பு கிடைக்க வேண்டும். அத்தனை அருள் நிறைந்த உலமாக்கள், உயிரோட்டமான ஆலிம்கள், சங்கை மிக்க ஹுலஃபாக்கள், இங்கே வந்திருக்கிற பெருமக்கள் அத்தனை பேர்களின் நல்ல துஆவை ஆதரவைத்து இங்கே சிறப்பான இந்த விஞ்ஞான பேரவையினுடைய சபை எப்போதும் தொடங்க வேண்டும், இன்னும் ஜொலிக்க வேண்டும். பன்னூற்றுக்கணக்கான நிகழ்வுகளோடு மக்களின் இதயத்தை உயிர்விக்க வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக என்ற உயரிய துஆவோடு இந்த பாசறையின் நண்பர்கள், இளைஞர்கள், பாடுபட்டவர்கள், இதற்காக அர்ப்பணிப்பில் இருக்கிற அத்தனை பேர்களுக்கும் நிரம்ப துஆ செய்கிறேன். ரப்பு கைவிடவே மாட்டான். ஆஃபிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.